ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். சரி சொல்லு, நான் மிஸ் பண்ற மாதிரி நீயும் அங்க என்ன மிஸ் பண்றியா? எங்கண்ணா உன்னையே நினைச்சிட்டு இருக்க. நீ என்ன சொல்ல போனா எங்க பார்த்தாலும் நீ மட்டும்தான் தெரியற. என் முன்னாடி எப்பவும் நீ இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, என் முன்னாடி நீதான் இருக்கன்னு உன்னை நெருங்கி வந்தா இதெல்லாம் போய் மோதிக்கிற. இங்க பாரு, என் மூக்குல அடிபட்டு அடிபட்டு இப்படி ஆகிடுச்சுன்னு. அது இல்லூஷன் தான். ஆனா எனக்கு நீ ரியலா இருக்கிற மாதிரியே தெரியும். உன்னை பாக்குற நேரம் அது இல்லூஷன் மறந்து ரியலா இருக்கிற மாதிரி நினைச்சு வந்து இதெல்லாம் மோதி என் மூக்கு தான் மிச்சம். கேட்க உனக்கு காமெடியா இருக்கலாம். எனக்கும் நடந்ததுக்கு அப்புறம் நினைச்சு நிறைய நேரம் சிரிச்சு இருக்க. இது எல்லாமே ஒரு புது அனுபவமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணதில்லை. ஆனா இது புதுசா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீலா தான் இருக்கு. இன்னொன்னு சொல்லவா? இது கேட்டா நீ ரொம்ப சிரிப்பன்னு நினைக்கிற. நான் அங்க வந்தப்போ என் ஃப்ரெண்டு என் கூட தான் ரூம்ல இருந்தான். இப்ப என் கூட இருக்கிறது இல்ல. ஏன்னு கேட்டா நான் ரொம்ப டார்ச்சர் பண்றேனா. தூங்குறப்ப கனவுல நீ வரியா? அவங்கிட்ட நீ நினைச்சு ஹலோ ஹலோ இருங்க இருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, உனக்கு தான் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உன்னோட பர்மிஷன் இல்லாம உன்னை நான் டச் பண்ண மாட்டேன். உன்கிட்ட பேசதான் நினைச்சு அவங்கிட்ட பேசிட்டு இருக்கேனா. ரொம்ப மொக்க போறேனா. அவனுக்கு காது வழியா வந்துருந்தான். ஆளை விடுதா சாமின்னு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறான். எனக்கே நினைச்சு பார்த்தாலும் சிரிப்பாதான் இருக்கு. நீயே சிரிப்பன்னு நினைக்கிற. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நடக்கு. ஆனா நீ என்ன ரொம்ப படுத்தி எடுக்கிற. எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே என் முன்னாடி வந்திருந்தா எனக்கு எப்படி இருக்கும் நீயே சொல்ல. பைத்தியமே பிடிச்சிடும் போல. என் ஃப்ரெண்டு உன்கிட்ட பேசவே பயமா இருக்குடா. எல்லாருக்கும் தூங்கும் போது தான் கனவு வரும், உனக்கு மட்டும் கொட்ட கொட்ட முடிச்சிட்டு இருக்கும் போது கனவு வருது. நீ நல்லா தானே இருக்க, இல்ல கிறுக்கின முத்தி போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். இதெல்லாம் படிக்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? என்னதான் நீ என் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இது எல்லாம் ஒரு இல்லூஷன் தானே. உன்னை எப்ப பாப்போனா இருக்கு. உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் அங்க இருக்கும் போது கூட இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணதில்லை. ஆனா இப்போ உன்னை விட்டு ரொம்ப தூரம் வந்ததாலே என்னன்னு தெரியல. எப்பவும் நீ மட்டும்தான் என் நினைப்புல இருக்க. ஆனா இந்த ஃபீலிங் கூட எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான். டேய் கௌதம், ஆரம்பிச்சுட்டானா? அடே ஆவுனா கனவுக்குள்ள போயிடுறானே. டேய் கௌதம், ஜிஎம். நான் தான். அட பக்கி, கௌதம் சொன்னது உன் காதல விழல, ஜிஎம் சொன்னது மட்டும் காதல விழுதோ? அப்படி இல்ல மச்சான். வேற எப்படி? ஏன்னா ஜிஎம்னு வச்ச ஆள் அப்படி. எங்க இருந்து கூப்பிட்டாலும் அது மட்டும் காதல விழும். அப்படித்தானே? ஆனா நல்லா இருக்குல்ல? நல்லதா இருக்கு. ஆனா அதுக்கு மீனிங் தான் சொல்ல மாட்டியே. என்ன லெட்டரா? ஆமாண்டா. டே மச்சி, எப்படி இருந்தவன் நீ? ஆனா இப்போ ப்ளே பாய சுத்திட்டு இருந்த. இப்ப என்னன்னா லெட்டர் எழுதிட்டு இருக்க, அதுவும் லேப்டாப்ல. ஆனா ஒண்ணுடா, ஒன்ன மாதிரி லெட்டர் எழுதி நான் பார்க்கல. ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசணுமா, ஐ லவ் யூன்னு சொன்னமா, பட்சமா இல்லாம கிடைக்கிற நேரம் லேப்டாப்பை தூக்கி மடியில வச்சுக்கிற. அப்படி என்னதான் டைப் பண்றேன்னு எனக்கு புரியல. டே மச்சான், அதுல என்ன இருக்கு? கால் பண்ணமா பேசணுமா அவ்வளவுதான். ஆனா இதுல ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் இருக்கு மச்சான். லவ் கூடிக்கிட்டே போகும். நான் லெட்டர் எழுத என் பட்டர்ஃப்ளை என்ன பார்த்து சிரிக்க ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் மச்சான். சரிதான், நீ லேப்டாப்ல டைப் பண்ண உன் ஆளு உன்னை பார்த்து சிரிக்க ஒரே லவ்வா இருக்கும். ஆனா ஒண்ணுடா,
லவ் ஃபெயிலியர் ஆனதா கிறுக்காயிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா லவ் பண்ணாவே கிறுக்காயிடுவாங்கன்னு இப்பதான்டா தெரியுது உன்னை பாக்குறப்போ. ஆனா அந்த பொண்ணு உன்னை ரொம்ப மாத்திட்டா மச்சான். கெத்தா சுத்திட்டு இருந்த, இப்ப என்னன்னா கிறுக்கா சுத்திட்டு இருக்க. என்னோட தேவதடாவ இன்னொரு மனுஷனா மாத்தினவ. நான் அப்படி இருந்தது நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. அவ வந்து எல்லாத்தையும் மாத்திட்டா, என்னையும் மாத்திட்டா. என்ன கனவ என்னோட உயிர் மச்சான். எப்போ நான் போவான இருக்கு. அவளை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இங்க வந்து 1 month இருக்கும், ஆனா எனக்கு என்னமோ பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. பைத்தியம் முத்திருச்சுன்னா இப்படிதான் இருக்குமா? நீ லவ் பண்ற கிறுக்கா சுத்திட்டு இருக்க, கூட என்னையும் ஏன்டா கிறுக்காக்க பாக்குற? இந்த கர்மத்துக்கு தான் கால் பண்ணி பேசி தொலைடான்னு சொல்ற. இல்ல மச்சான், அவளுக்கு கால் பண்ணிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓ இது நல்லா இருக்கே, உன் ஆள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனா நீ என்ன பேசி சாவடிக்கிற. இல்ல மச்சான், அவ காலேஜ் முடிக்க இன்னும் 2 months தான் இருக்கு. அவ ஸ்டடீஸ் என்னால பாதிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதான் கால் பண்ணாம இருக்க. நான் வந்த வேலை சீக்கிரம் முடியும்னு பார்த்தேன். இது ஏன்னா போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இது எப்ப முடியும்னு பார்த்துட்டு இருக்கேன். இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும்னு தெரிஞ்சிருந்தா இந்த கம்பெனியில பார்ட்னர்ஷிப்பா ஆகியிருக்க மாட்டேன். இப்போ ஏன்னா போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஆனா மச்சான் நீ இங்கே செட்டில் ஆக போறதான்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமாண்டா, அதனாலதான் இந்த கம்பெனியில பார்ட்னர்ஷிப்பா இருக்க ஓகே சொன்னேன். ஆனா இவனுங்க இல்லீகலான வேலை பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. என் நேம் இருக்கிறதால நானே இப்ப இதுல மாட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்க ஒரு கம்பெனியில பார்ட்னர்ஷிப்பா இருக்குன்னு அப்பா கூட தெரியாது. தெரிஞ்ச அப்பா ரொம்ப கோவப்படுவாரு. இதுல வேற இது போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. நான் வீட்லயே போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு இன்னும் 2 months தான் டைம் இருக்கு. அதுக்குள்ளே நான் முடிச்சாகணும். எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. இது எப்போ முடியுது, நான் எப்போ என் பட்டர்ஃபிளை பார்க்க போறேன்னு தெரியல. விசாரணை இருக்கிறதால நான் வெளியே இருக்கேன். போலீஸ் கேஸ் ஜெயில்னு என் லைஃபை ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன். இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். இதுல இருந்து நான் வெளியே வந்துருவேன். இதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்கு மேலேயாவது என் பட்டர்ஃபிளை கூட ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் வாழணும். மேரேஜ் பண்ணிட்டு வருவல்ல, உன்னோட ஒய்ஃப் கூட உன்னோட ட்ரீமே இங்க செட்டில் ஆகிறது தான். இல்ல மச்சான், இனி இந்த பக்கமே வரமாட்டேன். அவளுக்கு சொந்தம் சொல்லிக்க அவங்க அம்மா அண்ணன் மட்டும்தான். அவங்கள விட்டு அவளால பிரிஞ்சிருக்க முடியாது. நானும் பிரிச்சு கூட்டிட்டு வர மாட்டேன். ஓ விட்டா வீட்டோட அப்படியே போயிடு போலையே. அவளுக்காக அதை கூட பண்ணுவேன்டா. என் உயிரே அவதான். அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம். கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம். சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவில். எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். அம்மா, நீ என்கிட்ட பேசாத. ஏம்மா அப்படி சொல்ற? என்கிட்ட பேச மாட்டியா? நீங்க தான் இன்னும் எங்க மேல கோவத்துல இருக்கீங்கல்ல, அதானே இத்தனை நாளா எங்களை பார்க்க வராம இருந்தீங்க. எத்தனை நாள் நான் வரேன்னு சொல்லியிருப்பேன், நீ வேண்டான்னு ஒரே வார்த்தை சொல்லிட்ட. இத்தனை நாள் எங்களை பார்க்க வராம எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டல. அப்படியெல்லாம் பேசாதம்மா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா உங்களெல்லாம் பார்க்காம. நான் எதுவும் வேணும்னு பண்ணலம்மா. எனக்கு என்ன பண்ணனு தெரியல. என்ன மன்னிச்சிடுமா. நான் பண்ணது தப்புதான். நீங்க தான் நான் சொல்ல சொல்ல கேட்காம அப்படி பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? நாங்க பண்ண தப்புக்கு தான் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க. ஏமா அப்படி சொல்ற? அப்படின்னு பார்த்தா எனக்கு நானே தண்டனை கொடுத்த மாதிரி தானே. உன்னை அப்பா அக்கா உங்களெல்லாம் பார்க்காம நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேம்மா. நான் தான் சொல்றேன்ல, நான் எது வேணும்னு பண்ணலன்னு. நீ அழாதம்மா. நான் இங்க வரலனாலும் தினமும் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். பேசிட்டு தான் இருக்க, ஆனா இப்படி நேர்ல பார்த்து பேசுற மாதிரி வருமா? சரி, அதான் வந்துட்டல, நீ மட்டும் பேசிக்கிட்டே இரு. அழாதம்மா. போடி, நீ என்கிட்ட எதுவும் பேசாத. அப்ப நான் போகவா? போ செண்பகம். அப்ப நான் உண்மையா போயிடுவேன். என் செல்ல அம்மாக்கு என் மேல என்ன கோவம்? அதான் வந்துட்டல, நீ மட்டும் பேசிட்டு இருமா. நான் பாட்டுன்னு கேட்டுட்டு இருக்கேன். செண்பகம், என்னம்மா பேர் சொன்னாலும் உனக்கு கோவம் வரும். இப்ப என்ன அமைதியா இருக்க? அப்பாடா, சிரிச்சிட்டியா? கோவலாம் போயிடுச்சா? கோவலாம் போகலையே, நான் கோவமா தான் இருக்கேன்.
அப்படியா? இந்த கோவம் ஓகே தான். நீ வந்ததும் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஆமா, உன் மேல இவ்வளவு கோவத்துல இருந்தேன் தெரியுமா? நீ அங்க சந்தோஷமா இருக்கன்னு தெரியும். என்ன ஒண்ணு, உன்னை பார்க்க முடியலன்னா ரொம்ப கவலையா இருந்தது. அம்மா சொல்லுமா. நாங்க வந்துட்டா என்ன பாத்துப்பியாமா? இது என்ன கேள்வி? சொல்லுமா. உன்னை பாத்துக்காம எனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு. அம்மா. இமையா என்னாச்சு? ஒன்னலம்மா. ஆமா, நான் வரேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு பிடிச்ச களி கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சிருக்க. தெரியுமே. தெரியுமா? எப்படி? நான் தான் சொல்லலையே. நீ சொல்லல, ஆனா மாப்பிள்ளை சொல்லிட்டாரே. என்ன? அவர் சொன்னாரா? ஆமா, காலையில கால் பண்ணி வரேன்னு சொன்னாரு. கால் பண்ணாரா? பேசுவாரா உங்ககிட்ட? என்ன பேசுவாரான்னு கேக்குற? தினமும் கால் பண்ணி பேசுவாருமா. உங்ககிட்டயாமா? ஆமா, என்கிட்ட அப்பா கிட்ட பேசுவாரே. என்னம்மா சொல்ற? அக்கா அப்படி பண்ணதால அப்பா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. திடீர்னு அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துட்டு. என்னம்மா சொல்ற? எப்போ நடந்தது இது? கல்யாணம் முடிஞ்ச மறுநாள். அப்புறம் நிபிதா தான் மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி வர வச்சா. அப்புறம் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தோம். என்னம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லல? நான் கூட உனக்கு கால் பண்ணல. நீ நல்லா இருக்கன்னு சொன்ன. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா இமியா, மாப்பிள்ளை தான் உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. சடனா மேரேஜ் நடந்ததால ரொம்ப வருத்தத்துல இருக்கா. இதை சொல்லி அவளை மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அதாம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லல. அப்பாவை ஃபுல்லா செக் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் இல்லை, நீங்க நல்லா தான் இருக்குன்னு சொன்னாரு. 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம். மாப்பிள்ளை எங்க கூட தான் இருந்தாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு. நம்ம மேலதான் தப்பு இருக்கு, ஆனா மாப்பிள்ளை எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. மாப்பிள்ளை பேசி பேசி எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டாரு. இப்ப பாரு அப்பா எப்படி இருக்காருன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளை தான். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. உனக்கு தெரியுமா இமையா, மாப்பிள்ளையும் உங்க அப்பாவும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்தா ஒரே அரட்டை தான். இன்னொன்னு சொல்லவா, நீ தான் இங்க வர மாட்டேன்னு சொல்லியிருப்ப. ஆனா மாப்பிள்ளை எங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு வேலை இருக்கு, என்னால வீட்டுக்கு இமையா அழைச்சிட்டு வர முடியல, நீங்க வந்து இங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பாதான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பாப்பாவே கோவத்துல இருக்கா, நம்ம போயிட்டு பார்த்து அதை ஞாபகப்படுத்த வேண்டாம், பாப்பாவே கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வரட்டும் அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் நாங்க வரல. இவ்வளவு நடந்திருக்கா? என்கிட்ட எதுவுமே சொல்லல. நான் டெய்லி தான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட ஏமா சொல்லல? சரி விடு, அதான் இப்ப சொல்லிட்டல. அப்பா இன்னொன்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு, நமக்கு பையனே இல்லை, ஆனா மாப்பிள்ளை நமக்கு பையன் மாதிரி நடந்துக்கிறாரு, நம்மள அவங்க அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி நகருமா, டைம் ஆகுது, நான் டீ போடுறேன். இமையா நகருமா, டீ போடணும்ல. யாருக்குமா டீ? வேற யாருக்கு? உனக்கு மாப்பிளைக்கு தான். அவருக்கு டீ பிடிக்காதம்மா, காஃபி தான் பிடிக்கும். அப்படியா? சரி காஃபி போடுறேன், நீ இருமா நான் போடுறேன். சரி இமையா. இமையா. சொல்லுமா. 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாம்மா சந்தோஷமா தான் இருக்கேன். நீ டெய்லி இதே தான் கேட்டுட்டு இருக்க. நான் சந்தோஷமா இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஜீவி அத்தை எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாங்கம்மா. நான் அங்க இருந்த மாதிரி அங்கேயே சந்தோஷமா தான் இருக்கேன். இமையா, நான் என்ன கேட்கறேன்னு உனக்கு புரியுதா? வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்கறேன். இமையா, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா. இங்க பாரு இமையா, அம்மா காஃபி ரெடி ஆயிடுச்சு, நான் போயிட்டு கொடுத்துட்டு வரேன், அப்புறமா பேசுறேன். என்ன பொண்ணு இவ, தெரிஞ்சு இப்படி இருக்காளா? என்ன சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கா. மாப்பிள்ளை நல்லவரா இருக்கதால இவ போக்களே விட்டுட்டு இருக்காரு. அதையே இவளுக்கு புரிய மாட்டேங்குது. இவளுக்கு பேசி புரிய வைக்கணும்.
மாப்பிள்ள தம்பி, உங்களை பார்த்து எம்பிட்டு நல்லாகுது. ஏன் இப்பெல்லாம் சரியா வரதில்ல? ஆஸ்பத்திரியில ரொம்ப வேலை இருக்கோ? ஆமா பாட்டி, கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கு. ஆமா ஆமா, பின்ன இருக்கதானே செய்யும். டாக்டர் ஆச்சே. அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ, எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. இன்னொரு நாள் வரும்போது அம்மா தங்கச்சி கூட்டிட்டு வா. தங்கச்சி என் கண்ணுக்குள்ளே நிக்கிறா. தங்கமான பொண்ணு, ராசாத்தி. ம், கண்டிப்பா பாட்டி, நீங்க சொல்லிட்டீங்களே, நாளைக்கே கூட்டிட்டு வந்துடுறேன். நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சிருந்திருக்கேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ நல்லவனா தெரியற. ஆனா என் கண்ணுக்கு மட்டும் நீ பொறிக்க தெரிஞ்சிருக்க. நான் தான் உன்னை தப்பான கண்ணோட்டத்துல பாத்திருக்கேன். என்னோட அப்பா அம்மாவை உன்னோட அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிற. ஆனா இத பத்தி நீ என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல. உன்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்திருக்க. சின்ன நினைச்சா எனக்கு என் மேல கோவம் வருது. உனக்கு வரலையா? நான் என்ன பண்ணாலும் நீ ஒரே மாதிரி என்கிட்ட நடந்துக்கிற. நீ ரொம்ப கோவப்படவுன்னு அத்தை ஜீவி சொன்னாங்க. ஆனா என்கிட்ட மட்டும் ஏன் இந்த கோவத்தை காட்டல? நான் உன்னை திட்டினாலும் அதை நீ ஜாலியா எடுத்துக்கிற. உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? ஆனா நீ இப்படியெல்லாம் பேசும்போது எனக்கு பிடிக்கும் தெரியுமா? நீ பண்ற சின்ன சின்ன சேட்டை, நீ பேசும்போது உன் முகத்தை பாவமா வைக்கிறது, அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு உன்னை பிடிச்சு போச்சு. எனக்கு உன்னை பிடிக்கும். இப்ப என்னன்னு தெரியல, உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. நீ சொல்ற மாதிரி நான் உன்னை ரொம்ப சைட் அடிக்கிறேன். உனக்கே தெரியாம உன்னை நான் சைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஃப்ராடு. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் கார்ல வரும்போது என்கிட்ட வம்பு இழுத்தியா? பொறுக்கி. இந்த நேம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ எப்பவும் எனக்கு பொறுக்கிதான். விளையாட்டு பேச்சுல வெச ஊசி ஏத்துற நிலேசா பார்க்க மின்னல் கொட்டிடுதே ஒளி பாஞ்ச முகம் மனசோட மோர் உன்கிட்ட சொல்லவும் தோணுதடா காதல் வந்தே சட்டுன்னு சொல்லட போடுதடா நாடா நெஞ்சில உன்னோட வாசம் என்ன ஏதேதோ இமையா, மாப்பிளை குடுமா. என்ன எடுத்துட்டு வந்துட்டு அமைதியா இருக்க? ஓ, வெக்கப்படுறியோ? வெக்கப்படாம குடுமா. சரி பாட்டி. மாப்பிள, ஆ பாட்டி. என் பேத்தி இமையாவுக்கு கூத்து சுபாவம். யாருக்கிட்டயும் பேச மாட்டா. ரொம்ப அடக்கமான பொண்ணு, மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. மரியாதை இல்லாம யாரையும் பேச மாட்டா. ஆ, அப்படியா? டேய் பொறுக்கி, ரொம்ப பேசினா வாயை உடைச்சிடுவேன். ரொம்ப அடக்கமான பொண்ணு. ஆ, ஆமா மாப்பிள, இப்ப கூட பாருங்க, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம கூச்சப்பட்டு நிக்கிறா. வாயில்லாத பூச்சி. ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல் இருக்காதுங்களா? பின்ன சிரிடா சிரி. அறிவு கெட்டமே தபல வாயா. உன்னை எனக்கு வர கோவத்துக்கு மண்டை பாந்துருவேன். அப்படிங்களா மேடம்? பார்த்தாலே தெரியுது, ரொம்ப பில்டப் அதிகமா தான் இருக்கு. பாட்டி, நீ சும்மா இருமா. உன்னோட பெருமையெல்லாம் மாப்பிளைக்கு சொல்ல வேண்டாம். மாப்பிளைக்கு தெரியட்டும். ஐயோ பாட்டி, ஏற்கனவே எங்க ஸ்கிரீன் கிழிஞ்சுதான் இருக்கு. நீங்க வேறயா? இந்த காலத்து பொண்ணுங்க புருஷனுக்கு எங்க மரியாதை கொடுக்குறாங்க? வாடா போடா, எரும மாடு, பண்ணிக்கடா, அறிவு கட்ட மாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என் பேத்திய பாருங்க, என்ன மாதிரியே மரியாதை கொடுத்துதான் பேசுவா. இவளும் பெண் தானே, வெக்கம் ஞானம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கத்தானே செய்யும். ஆஹா, இருக்கட்டும் இருக்கட்டும், இவளும் பெண் தானே. பாட்டி, இமைய பேசினா காதலி விழாத மாப்பிள. ஏன் பாட்டி, வார்த்தை வராதோ? இல்ல மாப்பிள, சத்தமே இல்லாம பேசுவா. யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. அப்படியா? டி மத்து வாய எரும மாடு, உன்னை சாவடிச்சிடுவேன். அப்படிங்களா மேடம்? காத்து மட்டும்தான் வருமோ? கொஞ்சம் பேசி காட்டுங்க, நானும் அந்த காத்த கேட்டுக்கிறேன். பாட்டி போதும். பாத்தீங்களா மாப்பிள? ஆ, பார்த்துட்டு தான் இருக்கேன் பாட்டி. பாருங்க மாப்பிள, பாருங்க எவ்வளவு தண்ணி எடுக்கணும். தங்கமான புள்ள மாப்பிள இமையா. ஐயோ பாட்டி, கிட்ட நீ மேரேஜ் அப்ப சொல்லி இருக்கணும். இப்போ வந்து சொல்றியே. ஏற்கனவே என்ன நானே டேமேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்க வேற வந்து என்ன பங்கம் பண்றீங்களே. பாட்டி, இதோட நிறுத்துங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க பாட்டி. இன்னும் நிறைய இருக்கு மாப்பிள. ஓ, இன்னும் நிறைய இருக்கா?
அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. ஆமா மாப்பிள, என்ன மாதிரியே மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. ஐயோ பாட்டி, நீ நிறையவே மசாலா போட்டுட்ட. ஏற்கனவே கரைஞ்சு நாரி போயிடுச்சு. இதுல மேல மேல போட்டுட்டு இருக்கியே. வேண்டாம் பாட்டி. எப்படி உன்னை ஸ்டாப் பண்ண? பாட்டி, தாத்தா எங்க? என்ன பண்றாரு? இந்த நல்ல நேரத்துல அந்த எடுபட பேர் பத்தி எது கேக்குற? அந்த ஆள் கிடக்குறாரு, குடிக்கார கம்யூனிட்டி. எந்த திருமுக்களை குடிச்சிட்டு வீந்து கிடக்குறானோ. பொசக்கட்டை கிளம்ப பேதில போவான். இன்னைக்கு அவனுக்கு பயசத்தை போட்டு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ பாட்டி, தாத்தா பாவம். யாரு பாவம்? அந்த கிழட்டு பையனா நாசமா போறவன், குடிக்கார கம்யூனிட்டி. அவன் விளங்கவே மாட்டான். அவன் சொட்ட தயிர் இடி விழுக, அவன் கையக்கால உடஞ்சு போக. ஐயோ பாட்டி, தாத்தா கொண்டுனா அது உங்களுக்கு இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சும்மா இருங்க மாப்பிள. அந்த கிழட்டு நாயை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னென்ன பண்ணிட்டு தெரியுது தெரியுமா? எடுபட்ட பையன் இன்னைக்கு வரட்டும். அவன் சரக்கு போட்டு சாணி கரைச்சி வச்சிடறேன். பொம்பளைக்கு அடக்கம், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. ஆமா பாட்டி, ஆமா, நான் ஒத்துக்கிறேன். உங்க பேத்தி உங்கள மாதிரி தான். ஆமா மாப்பிள, என் பேத்தி என்ன மாதிரியே நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. யாரையும் மரியாதை குறையா பேச மாட்டா. முக்கியமா புருஷனை. சரிங்க மாப்பிள, நீங்க பேசிட்டு வீட்டுக்கு வாங்க. நிவிய பொண்ணு பார்க்க வராங்க. எனக்கு வேலை இருக்கு வீட்டுல, நான் போயிட்டு பாக்குறேன். இமையா, மாப்பிள கூட்டிட்டு வீட்டுக்கு வா. பாட்டி, என்ன சொல்ற? நிபியா பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமா இமையா, நிபிதாவை பொண்ணு பார்க்க வராங்க.